கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டுமாய் இந்த வருடத்தின் 10வது மாதமாகிய அக்டோபர் மாதத்திற்குரிய சிந்தனையினூடாக உங்களை சந்திப்பதையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். என் வல்ல ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் எப்பொழுதும் ஆசீர்வதிப்பாராக. The former 32nd அமெரிக்கன் பிரசிடென்ட் பிராங்க்லின் ரூஸ்வெல்ட்டை குறித்து நீங்கள் அநேகர் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அறிந்திருப்பீர்கள். ஒரு பிரபலியமான ஒரு அமெரிக்க பிரசிடென்டாக, ஒரு அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தவர். அவர் பிரசிடென்டாக, ஜனாதிபதியாக இருந்த நேரங்களிலே ஒவ்வொரு நாள் காலை வேளையிலும் அந்த வெள்ளை மாளிகையிலே வேலை பார்க்கின்ற, ஒயிட் ஹவுஸ்லே ஒர்க் பண்ணுகின்ற அதிகாரிகள் உட்பட பலரை அவர் காலை வேளையிலே சந்திப்பார். சில வேளை வெளிநாட்டு தூதுவர்கள் அவரை சந்திக்க வருவார்கள். காலையிலே எல்லோரையும் சந்திப்பதற்கு ஒரு நேரம் இருக்கும். ஆகவே இவர் வெளியிலே வருகின்ற போது எல்லோரும் வரிசையாக நிற்பார்கள். எல்லோருடன் அவர் கைகுலுக்கி எல்லோருக்கும் ஏதாவது ஒன்றை சொல்லிக் கொண்டு போவார். ஹேவ் அ குட் டே, ஐ ஓகே, அப்படி என்றே சொல்லிக்கொண்டே போவார். இப்படி இவர் சொல்லிக்கொண்டு கைகளை குலுக்கி கொண்டு போகின்ற போது இவருக்கு கொஞ்ச நாளைக்கு பிறகு ஒரு சந்தேகம் ஒன்று வந்தது. அதாவது, நான் சொல்வதை இவர்கள் கேட்கின்றார்களா என்ற சந்தேகம் வந்தது. என்றால் கை கொடுக்கின்ற போது எல்லோரும் ஹாய், நைஸ், குட் என்று சொல்வார்களுடைய வேற ஒன்றையும் திருப்பி சொல்ல மாட்டார். ஆகவே இவருக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்தது. ஒரு நாள் ஒரு காலை வேளையிலே இவர் இப்படி எல்லோருடனும் கைகுலுக்கி கொண்டு வருகின்ற போது ஒரு வார்த்தையை அவர் கைகுலுக்கின்ற போது சொன்னார். சிறிது, ஐ கில் மை கிராண்ட் மதர் திஸ் மார்னிங் என்று சொன்னார். ஐ கில் மை கிராண்ட் மதர் திஸ் மார்னிங், நான் இன்று காலையிலே எனது பாட்டியை கொன்று விட்டேன் என்று கைகுலுக்கின்ற போது எல்லோருக்கும் சொல்லுகின்ற எல்லோரும் ஓ நைஸ், வெரி குட் என்று சொல்லி அப்படித்தான் எல்லோரும் ரெஸ்பான்ஸ் பண்ணார்கள். இவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. கடைசியிலே ஒரு வெளிநாட்டு தூதுவர் இருந்தார். அவருக்கு கை கொடுத்ததை சொன்னபோது அவர் மாத்திரம் ஷாக்டாகி, என்ன ரூஸ்வெல்ட் இப்படி சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். அந்த வேளையிலே ரூஸ்வெல்ட்டுக்கு புரிந்தது, என்னுடன் கைகுலுக்கின்றார்கள் ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட் என்று சொல்லுகின்றார்களே ஒழிய மாறாக நான் சொல்வதை இவர்கள் கேட்கவில்லை, அநேகர் கேட்கவில்லை. ஒரு பரவச நிலையிலிருந்து எனக்கு கை தந்து குட் நைஸ் அப்படி என்று சொல்கிறார்கள் என்று அவர் ரூஸ்வெல்ட் புரிந்து கொண்டார். எனக்கு அன்பானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, இப்படியான அனுபவங்கள் பல சந்தர்ப்பங்களிலே எங்களுக்கு ஏற்படுவதுண்டு. நாங்கள் சிலருடன் பேசிக் கொண்டிருப்போம், சிலருடன் எங்களுடைய பிரச்சனைகளை குறித்து நாங்கள் பகிர்ந்து கொண்டிருப்போம். இந்த சந்தர்ப்பங்களிலே சில வேளைகளிலே எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருவதுண்டு. நாங்கள் சொல்வதை, நாங்கள் பேசுவதை இவர் கேட்கின்றாரா என்ற சந்தேகம் எங்களுக்கு ஏற்படுவதுண்டு தானே. பல சந்தர்ப்பங்களிலே நாங்கள் அவர்களுடைய அந்த முக பாவனைகளை வைத்தே நாங்கள் ஊகிக்க முற்படுகின்றோம். நாங்கள் சொல்வதை இவர் கேட்கிறார், இவர் கேட்கவில்லை, நாங்கள் சொல்வதை இவர் கேட்பதற்கு இவர் தயாராக இல்லை என்று அவருடைய முகபாவனைகளில் இருந்தே நாங்கள் அறிய நாங்கள் முற்படுகின்றோம். இப்படியான சந்தர்ப்பம் எங்களுக்கு பல சந்தர்ப்பங்களிலே வருவதுண்டு. இதே மாதிரி தான் நாங்கள் எங்கள் பிரச்சனைகளை, எங்கள் கஷ்டங்களை, எங்கள் பாரங்களை, எங்கள் பாடுகளை எங்கள் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நாங்கள் சொல்லுகின்ற போதும் எங்களுக்கு இந்த சந்தேகம் சில வேளைகளிலே ஏற்படுகின்றது. அதாவது, நாங்கள் சொல்வதை எங்கள் அன்பு தெய்வம் கேட்கின்றாரா? எங்களது கோரிக்கைகளுக்கு அவர் செவி கொடுக்கின்றாரா? எங்கள் கஷ்டங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்கின்ற போது உண்மையாகவே கேட்டு அவர் அவற்றுக்கு பதில்களை தருகின்றாரா? அதாவது, பொதுவாக சொன்னால் நாங்கள் பேசுவதை எங்கள் ஆண்டவர் கேட்கின்றாரா என்ற சந்தேகம் எங்களுக்கு பல சந்தர்ப்பங்களிலே ஏற்படுவதுண்டு. இன்றைய நாளிலும் உங்கள் கவனத்திற்காக நான் எரேமியா 29ஆம் அதிகாரம் 12வது 13வது வசனங்களை கொண்டு வர விரும்புகிறேன். எரேமியா 29ஆம் அதிகாரம் 12வது 13வது வசனங்கள். அந்த வசனங்கள் இவ்வாறு சொல்லுகின்றது: அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். இஸ்ரேலிய மக்கள் சுமார் 70 ஆண்டு காலம் பாபிலோனிய அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அந்த 70 ஆண்டு கால பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்ட பின்பு ஆண்டவரால் கொடுக்கப்படுகின்ற அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தைகள் இவை.
ஆகவே இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் நான் உங்களுக்கு மீட்பையும் ஒரு நல்லதொரு எதிர்காலத்தையும் தருவார் என்று வாக்கு கொடுத்தார். அவர்கள் கோரிக்கைகளை கேட்டு, அவர்கள் விண்ணப்பங்களை கேட்டு. ஆகவே அப்படி வாக்கு கொடுத்த அந்த தெய்வம் அவர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவார் என்றும், அவர்கள் பேசுவதை, அவர்கள் சொல்வதை அவர்கள் கேட்பார்கள் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. இந்த எரேமியா 29ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கின்ற போது இதனைத்தான் நாங்கள் முழுமையாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனக்கு அன்பானவர்களே, அவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுக்கு ஆண்டவர் பல வாக்குத்தத்தங்களை பண்ணி இருக்கிறார். நான் உங்களோடு கூட இருப்பேன், உங்களோடு நடந்து வருவேன், உங்கள் இன்ப துன்பங்களிலே நான் உங்களோடு தோள் நிற்பேன், உங்களை தாங்குவேன், உங்களை பலப்படுத்துவேன், உங்களுக்கு வல்லமையை தருவேன். இவ்வாறு ஆண்டவர் பல வாக்குத்தத்தங்களை என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் தந்திருக்கின்றார். நாங்கள் கஷ்டங்களூடாக, பிரச்சனைகளூடாக, பாடுகளூடாக நடந்து செல்கின்ற போது ஆண்டவர் நான் பேசுவதை கேட்கின்றாரா என்ற சந்தேகம் உங்களுக்கு ஏற்பட்டால் தயவு செய்து அந்த சந்தேகத்தை விட்டுவிடுங்கள். நிச்சயமாக நம்புங்கள், எங்கள் ஆண்டவர் நாங்கள் பேசுவதை கேட்கின்றார். எங்கள் ஆண்டவர் நாங்கள் பேசுவதற்கு செவி கொடுக்கின்றார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணி ஆண்டவர் ஒருபோதும் தனது வாக்குத்தத்தத்திலிருந்து அவர் விலக மாட்டார். ஆகவே நானும் நீங்களும் பேசுவதை மனிதர்கள் ஒருவரை புறக்கணிக்கலாம், மனிதர்கள் ஒருவரை கேட்பது மாதிரி நடித்து கேட்காமல் இருக்கலாம். ஆனால் என்னையும் உங்களையும் படைத்து பராமரித்து வருகின்ற எங்கள் அன்பு தெய்வம் இயேசு கிறிஸ்து, நானும் நீங்களும் பேசுவதை அவர் கேட்கின்றார். நாங்கள் வருத்தத்தோடு, துன்பத்தோடு, பாரங்களோடு, பாடுகளோடு நாங்கள் பேசுகின்ற போது அவர் நிச்சயமாக அதற்கு செவி கொடுக்கின்றார். அந்த எண்ணத்தோடு, அந்த சிந்தனையோடு இந்த புதிய மாதத்திற்குள் நாங்கள் காலடி எடுத்து வைப்போம். ஒருவேளை ஆண்டவர் நாங்கள் பேசுவதை கேட்கின்றாரா என்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்குமானால் இந்த வேளையிலே அவற்றை அகற்றி விடுங்கள். நானும் நீங்களும் பேசுவதை எங்கள் ஆண்டவர் கேட்கின்றார். அப்படி அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசம் எங்களுக்கு இருக்கின்ற போது புதிய உத்வேகத்தோடு எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் முன்னாக செல்லலாம். ஏனென்றால் நாங்கள் சொல்வதை கேட்பதற்கு எங்களுக்கு எங்கள் ஆண்டவர் இருக்கின்றார். ஆகவே இந்த புதிய மாதத்திற்குள் காலடி எடுத்து வைக்கின்ற போது அந்த விசுவாசத்தோடு இந்த புதிய மாதத்திற்குள் காலடி எடுத்து வைப்போம். நாங்கள் பேசுவதை எங்கள் அன்பு தெய்வம் எப்பொழுதும் கேட்கின்றவராக, செவிமடுக்கின்றவராக இருக்கிறார். அந்த சிந்தனையோடு இந்த புதிய மாதத்துக்குள் செல்வோம். வல்ல கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிஷம் ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கின்ற எங்கள் அன்புள்ள தகப்பனே ஆண்டவரே, இந்த வேளைக்காக, இந்த நாளுக்காக, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் பேசுவதை நீர் கேட்கிறீர் என்ற நம்பிக்கையோடு இந்த புதிய மாதத்திற்குள் நாங்கள் காலடி எடுத்து வைக்கிறோம். இந்த புதிய மாதத்தின் ஒவ்வொரு நிமிடத்திலும் நீர் எங்களோடு கூட எங்கள் கரங்களை பிடித்து எங்களை அழைத்து செல்லும். எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் எங்களுக்கு அன்புக்குரிய ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதப்படியில் ஒப்படைக்கிறோம். புதிய மாதத்திலும் புதிய கிருபைகள், ஆசீர்வாதங்கள் பெருக ஆண்டவர் அருள் புரியும். இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து கேட்கின்றோம் ஜீவனுள்ள எங்கள் பரிசுத்த பரமபிதாவே, ஆமேன், ஆமேன். வல்ல கர்த்தர் இந்த புதிய மாதத்திலும் உங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து அழைத்து செல்வாராக. இந்த சிறிய இந்த தாட்ஸின் பின்பாக ஒரு சிறிய பாடலும் இருக்கின்றது, அதையும் கேளுங்கள். அந்த பாடலும் ஆண்டவர் எங்களோடு பேசுகிறார், எங்களோடு இடைப்படுகிறார் என்பதை எங்களுக்கு உணர்த்திருக்கிறது. வல்ல கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய மாதத்திலும் வழிநடத்தி செல்வாராக. ஆண்டவருடைய நாமத்திற்கே துதியும் கனமும் மகிமையும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். கண்ணீரண்டும் புனலாக, நெஞ்சம் மணலாக. கண்ணீரண்டும் புனலாக, நெஞ்சம் மணலாக. மண்டியிட்டு வீழ்ந்தேன் நான் திருமறை முன்பாக. அன்புடனே கண் விழிப்பாயென்றார். கண் விழித்தேன் என் முன்னே கர்த்தர் இயேசு நின்றார். கண் விழித்தேன் என் முன்னே கர்த்தர் இயேசு நின்றார்.
எங்கே காணலாம்? அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம்? இயேசுவை நாம் எங்கே காணலாம்? அவர் பேசுவதை